வணக்கம். நட்சத்திர வரிசையில் வந்து நம்ம இப்போ பார்க்கறது வந்து மகம் நட்சத்திரம், சிம்ம ராசியில் வரக்கூடிய மகம். மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மகம் நட்சத்திரம் அவ்வளோ விசேஷமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து கேது. அந்த நட்சத்திரம் வந்து இருக்கக்கூடிய ராசி வந்து சிம்ம ராசி, சிம்மம் வந்து சூரியன். ஸோ ஒரு நெருப்பு ராசியில் மகம் நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து கேது. இந்த காரகம்னு ஒன்று இருக்கும். மகத்துக்கு வந்து ஒரு காரக தோஷம், ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மகத்தில் ஜனனம் எடுத்துகிறாங்க. அந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சந்திரன், சந்திரனுடைய காரகம் தான் மகம். அப்போது சந்திரன் அந்த பக்கம் நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து கேது, அந்த ராசிநாத் வந்து சூரியன், சூரியன் சந்திரன் கேது ஒரு காம்பினேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். மகம் வந்து என்ன படைப்புடைய ரகசியம் என்ன, அந்த மகத்துடைய விசேஷம் என்ன? பொதுவாகவே காலச்சக்கரத்தில் வந்து 5வது ராசி தான் சிம்ம ராசி. நீங்கள் மேஷம் முதல்ல எண்ணி பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் வந்து 5வது ராசி. ஒரு பிரேக்கப்னு போடுவோம். பிரேக்கப்னா என்னென்னா, இப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அது ஒரு போர்ஷன். அதாவது 3ஆக பிரிச்சுருவோம். அந்த 12 ராசியை வந்து மொத்தம் 3ஆக பிரிப்போம். அதில் 4 4 4 அப்படின்னு பிரிக்கும் போது முதல் 4 ஓவர் ஆல்ரெடி. ஏன்னா அங்கே ஆயில்ய நட்சத்திரம் ஒரு செட், அது ஒரு செட்டு முடிஞ்சிடும். அடுத்த செட்டில் தான் இந்த சிம்மம் வரும். இல்லை, சிம்மம் வந்து 5வது ராசி. பொதுவாகவே இந்த 5வது ராசியில் பிறக்கிறது, அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுலாம் ஒரு அடிப்படையான அதிர்ஷ்டம்னு ஒன்று உண்டு. அது சூரியன்னா வந்து பிரைட்னஸ், லைட், ஒளி. வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளி, வாழ்க்கையில் வந்து ஒரு வளர்ச்சி, வாழ்க்கையில் வந்து ஒரு விடிவு, ஒரு தெளிவு. இப்போ நம்ம வந்து ஒரு இருண்ட ஒரு குகைக்குள்ளே இருக்கோம், திடீர்னு வாழ்க்கையில் வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்குது, அந்த கதவு ஓப்பன் ஆகுது, ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அதுதான் வந்து அந்த மகம் நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு அது ஒரு பலன் இருக்குது. அப்போ மகம் நட்சத்திரம்னா லைட்னு அர்த்தம், ஒளின்னு அர்த்தம். வாழ்க்கையில் வந்து ஒரு விடிவுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்துலேருந்து ஒரு விஷயம் தெளிவடையுது, புதுப்பிக்கப்படுது, உருமாறுது, ஒரு விஷயம் மாற்றப்படுது, ஒரு விஷயம் தெளிவுபடுத்துது. அதுதான் மகம். அது தனக்கு தன்னை சார்ந்தவங்களுக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, தான் மட்டும் இல்லாமல் தன்னோட சார்ந்தவங்க, தன்னோட குடும்பமாக இருக்கலாம், அந்த நாடாக இருக்கலாம், அந்த வீடாக இருக்கலாம், அந்த ஊராக இருக்கலாம், அந்த மக்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய, தன்னோட ஆற்றலை நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அந்த மகம் வந்து கொடுக்கும். இது மகத்துடைய ஒரு நட்சத்திரத்துடைய ஒரு வேல்யூ இருக்குது. இப்போது சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரம் வந்து நான் சொன்ன மாதிரி சந்திரனுடைய காரகத்துவம். இந்த சந்திரனுடைய காரகத்துவம்னா ஒரு பக்கம் அறிவு, ஒரு பக்கம் உணர்வு, ஒரு சமமான நிலையில் அது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் மகத்துடைய ஒரு தன்மை. ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது. அப்போ கேது என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானம்னா உங்களுக்கு இனிமே வந்து ஒரு பற்று இல்லாத உணர்வை கொடுத்துரும். என்னோட மக நட்சத்திரத்துக்கு வந்து நிறைய பேர் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எதிர்பார்க்கிற அந்த அன்பு, பாசம், நெருக்கம், அது ஒரு மாதிரி ஒரு இன்டிமிசி, இதெல்லாம் விட அறிவு, திறமை இது அதிகமாக வரும். ஏன்னா ராசிநாதன் சூரியன், அவரோட டாமினேஷன் அதிகம் வந்துடும். அந்த நட்சத்திர காரகம் வந்து சந்திரனாக இருக்கிறதால நிறைய விஷயத்துக்காக ஏங்க வைக்கும். அது ஏக்கத்தை கொடுக்கும். அந்த ஏக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக சில பேருக்கு அது பூர்த்தியும் பண்ணும். இப்போது இந்த மகம் வந்து எதுக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்காக சிந்திக்காமல் பிறருக்காக சிந்திக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலுமே தி பெஸ்ட்டாக வரும். ஒரு நிர்வாக திறமையா, ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ஒரு நாலேஜ், ஒரு விஷயத்தை கற்றுக்கிற விதம், ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது, செயல்படுத்துகிற விதம், ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இதோடைய ரகசியம் இதுதான், இதோடைய மூலாதாரம் இதுதான், இதோடைய ஆதி இதுதான் அப்படிங்கிறத அந்த ரகசியத்தை உணர்றது, புரிஞ்சிக்கிறது அந்த மகத்துக்கு வந்து ஒரு பலன் உண்டு. அது கேதுவுடைய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதால பொதுவாக கேது என்ன சொன்னால் லார்ட் ஆஃப் அது டிஸ்ட்ரக்ஷன், ஒரு விஷயத்தை ஒரு கெட்டதை வந்து அழிக்கிறது. அப்போ அந்த மகத்துடைய தன்மை ஒரு கெட்டதை வந்து அழிக்கிறது, ஒரு கெடுபல்லேருந்து ஒருத்தரை காப்பாற்றுறது, விடுவிக்கிறது, ஒருத்தருக்கு வந்து வழி நடத்துறது, தீமைகள் சைடில் உள்ளதெல்லாம் வந்து அதை அழிக்கிறதெல்லாம் அந்த 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 நட்சத்திரத்துக்கு ஒரு தன்மை உண்டு. நிறைய விசேஷ திறமைகள் உண்டு. இது எப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அந்த கேதுவுடைய நட்சத்திரமான மகத்துக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 100 பேரை வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த 100 பேர்கிட்ட 100 விதமான சப்ஜெக்ட் வந்து நாலேஜ் இருக்குது. அவங்க வந்து இவங்களோட டீல் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா அந்த 100 பேருடைய சப்ஜெக்ட் நாலேஜை உள் வாங்குவாங்க. அதுதான் அந்த மகத்துடைய ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து எதை வேணாலும் போட்டாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும், மெமரைஸ் பண்ணிக்கும். உள்ள அந்த சிப்பில் வந்து எல்லா சப்ஜெக்டும் ஏற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து இந்த மகத்துக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்குது. கடவுளுடைய அருள் வந்து டீஃபால்ட்டாக மகத்துக்கு உண்டு. அப்போ கடவுளுடைய அருள் ஏன் வந்து அந்த மகத்துக்கு உண்டு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ டீஃபால்ட்டாக அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்க பிறருக்காக வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். அது அந்த ஸ்டாருடைய வேல்யூ அப்படி. அப்போ வந்து கடவுள் வந்து யாரை வந்து ரொம்ப நெருங்கி இருப்பார் அப்படின்னா,
தனக்காக வாழாத பிறருக்காக வாழக்கூடிய மனிதனை வந்து அந்த கடவுள் வந்து ரொம்ப நெருங்கி இருப்பார். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, மகத்தோட நிறைய ப்ளஸ் எல்லாம் பார்த்தோம். இதை மைனஸும் பார்க்க போகிறோம். பட் இன்னும் டீட்டெயிலாக இதில் 4 பாதங்கள் இருக்குது. பாதம் 1, பாதம் 2, பாதம் 3, பாதம் 4, 4 பாதங்கள் இருக்குது. பொதுவாக சிம்ம ராசின்னு பார்த்தா, சிம்மம்னா நான் சொன்ன ஒளி, அறிவு, திறமை, கலை, இலக்கியம், அழகு. அழகு வந்து உண்டு. மகம் வந்து என்னன்னா கம்பீரமான அழகு. சிம்மத்தில் பிறக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்க, ஆனால் கம்பீரமாக இருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க. சில பேர் நல்ல ஒரு தெளிவாக இருப்பாங்க, ஒரு ஷார்ப் ஐ, அந்த பார்வையிலேயே வந்து ஒரு 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 அழகு இருக்கும், வசீகரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகு. அழகில் நிறைய வித்தியாசம். சந்திரன்னா ஒரு சாந்தமான அழகு. சுக்கிரன் வந்து ஒரு ஈர்ப்பு. ஒருத்தரை பார்த்தா அப்படியே ஈர்ப்பாக இருக்குது. இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு இப்போ நீங்கள் வந்து வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாப் சிங்கரை பார்க்குறோம், இல்லை ஒரு செலிபிரிட்டியை பார்க்குறோம், ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அது வந்து சுக்கிரன். இப்போ சிம்மம் அப்படின்றத மகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பார்த்தா ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஈர்ப்பு. சரியான ஆள், இந்த இந்த மகம் நட்சத்திரம் தான் கரெக்டான ஆள், இவர் தான் சரியான நபர் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு கொடுக்குது. இது வந்து ஒரு நம்பிக்கையை வந்து உண்டு செய்து, ஏன்னா அந்த ஒளி சம்மந்தப்பட்டது. அப்புறம் மகம் வந்து நான் சொன்ன மாதிரி எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ, அவங்க 100 பேரை வாழ்க்கையில் சந்திச்சா 100 பேர்ட்டு 100 விஷயத்தை எரிச்சிக்கிற மாதிரி எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ, எதை லைஃப்பில் டச் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு ஈஸியாக கிளிக் ஆகிடும். பிரைட்னஸ், அந்த லைட் வந்து எப்போவுமே அந்த ஒளி இருக்குது, அந்த ஷார்ப்னஸ், அந்த பிரைட்னஸ் இருக்குது. இது வந்து அந்த மகத்துக்கு உண்டு. சரி, இப்போ இந்த மகத்துடைய பாதம் 1, 2, 3, 4 பாதங்கள் ஒரே ராசியில் தான் வரும். சிம்மத்தில் மட்டும்தான் வரும். இந்த 4 பாதங்களில் வந்து முதல் பாதம் மக நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரியாக இருக்கார், ஒரு அரசியல் தலைவராக இருக்கார், இல்லை ஒரு அரசு அதிகாரியாக இருக்கார், இல்லை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கார், ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கார். அப்போ அந்த இடத்துலலாம் வந்து அவங்களுடைய நிர்வாகத்திறன், அவங்களோட ஆளுமை, அதே மாதிரி அவங்களோட அறிவுத்திறன், அவங்களோட தொலைநோக்கு பார்வை, அவங்களோட செயல்படும் திறன், ஒரு எக்ஸிக்யூஷன், இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு ஒரு லைன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஒரு லைன் பண்ணுறது தான் இதுக்கடுத்து இது. அந்த லைன் பண்ணுறதை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறது தான் அந்த பாதம் 1. இது மகம் வந்து 1வது பாதத்துக்கூடான விசேஷம். சரி, பாதம் 2க்கு ஷிஃப்ட் ஆகிடும். பாதம் 2 என்ன? இவங்களுக்கு வந்து அதாவது மகம் நட்சத்திரம் பாதம் 2 கூடியவங்களுக்கு அறிவு, திறமை, கலை, இலக்கியம், ஆற்றல், பேராற்றல், வசீகரம், நாவன்மை, நல்ல ஒரு ஸ்பீச், பேசுறதுனால மற்றவங்களை கவரக்கூடிய சக்தி, தன்னுடைய பேச்சால் மற்றவங்களை கவரக்கூடிய சக்தி. அடுத்து வந்து பொருளாதாரம், ஃபைனான்ஷியலாக வந்து அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், இந்த ஃபைனான்ஷியல் க்ரோத், இது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்து பலனை கொடுத்துரும் அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் கொடுக்குது. ஸோ ஒரு பேங்க்கில் வந்து ஒரு டாப் பொசிஷனில் இருக்காங்கன்னு சொன்னால் மகம் பாதம் 2 இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை கொடுக்கும். அடுத்தது வந்து அந்த மகம் பாதம் 3. பாதம் 3 அப்படிங்கிறது ஆர்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் வந்து ஒரு தொழிலாவோ இல்லை வேலையாவோ செய்கிறது. அதே மாதிரி வந்து இந்த பாதம் 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப்பில் இல்லை ஃபேமிலியில் வந்து இல்லை இந்த நாட்டு வீடு எல்லாத்துக்குமே பெரிய லெவலில் வந்து தன்னை தியாகம் பண்ணியோ இல்லை அர்ப்பணிச்சோ வந்து அவங்கள வந்து காப்பாற்றுறது. இது வந்து இந்த பாதம் 3 ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட்டு, இதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் பாதம் 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் நெட்வொர்க், உலகம் ஃபுல்லாக எங்கேயாவது அந்த கான்டாக்ட்ஸ் நெட்வொர்க் மூலிமா நிறைய விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேவராக வந்துடும். அப்புறம் மகம் பாதம் 4. இந்த பாதம் 4 வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க சிம்ம ராசியில் உள்ளவங்க. இது எப்படின்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ச்சின்னு ஒன்று சொல்லுவோம், படிப்படியான வளர்ச்சி. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப நார்மலான பொசிஷனு, சாதாரண ஆள், அதுக்கப்புறம் அடுத்த லெவலு, அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு டாப் பொசிஷனில் போகிறாங்க. அதுதான் பாதம் 4. ஸோ மகம் டிஃபால்ட்டாகவே நல்ல நட்சத்திரம், முன்னேறக்கூடிய நட்சத்திரம், ஒளி புரிந்திய நட்சத்திரம், பிறருக்காக வாழ்க்கையை வாழக்கூடிய நட்சத்திரம், தன்னுடைய அறிவும் திறமையும் தன்னுடைய பலமும் உலகத்துக்கு போற்றக்கூடிய நட்சத்திரம். அதே நேரத்தில் அவங்களுடைய உணர்வுகள், உள் உணர்வுகள் சில சமயத்தில் அது போராடக்கூடிய நட்சத்திரமாகவும் இருக்குது. இது மகத்துடைய ஸ்டாருடைய ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். இப்போ மைனஸை பார்த்துருக்கோம். மகம் நான் சொன்ன மாதிரி கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆழ்மன ஆசைன்னு ஒன்று இருக்குது. உள்ள மனசில் ஒரு ஆசை இருக்குது, டீப் நாலேஜ், ஒரு ஆழ் மனசில் ஒரு ஆசை இருக்குது. அது வந்து இன்னும் நிறைவேறல. அது எப்போ நிறைவேறும்? யார் என்னை செய்வாங்க, யார் என்னை அப்படி பார்த்துப்பாங்க, யார் என்னை புரிஞ்சுப்பாங்க, யார் என்னை உணர்வாங்க, அந்த ஆழ்மன ஆசை யார் நிறைவேற்றுவாங்க, அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை அது கொடுக்கும். அதே மாதிரி மகம் நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசி இல்லையா, டிஃபால்ட்டாகவே கோபம், அது எரிச்சல், கோபம், அந்த ஒரு அவசரம், இதெல்லாம் வந்து குணங்களில் உண்டு. ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த பொறுமையை இழந்து விட்டால், அந்த பொறுமைக்கு கடந்துடுச்சுன்னா அது கண்ட்ரோல் இல்லாத ஒரு கோபத்தை கொடுத்துரும். இது 2வது. 3வது, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து ஆழ் மனசில் நிறைவேறதுனால இந்த கோபம் சேர்ந்து வருது. 3வது, இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும்
சிம்ம ராசியில் பிறந்ததுனால இவங்களுக்கு வந்து அவங்களுடைய நாலேஜ் வந்து கிளியராக சொல்லும். இது நடக்க போகிறதில்ல, இது நடக்க போகிறதுக்குண்டான வழிகளும் கண்ணுக்கு தெரியல. இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் இப்படி அது அப்படி எல்லாமே கண்ணுக்கு தெரியும். இருந்தாலும் சில சூழ்நிலையை கருதி அவங்களால கெட்டதை டோட்டலாக விளக்கவே முடியாது. அது நட்சத்திரத்துக்கே ஒரு கேர்ஸ் மாதிரி கூடயே ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த கெட்டதை வந்து பூர்ணமாக விளக்க முடியாத அந்த நட்சத்திரத்துக்கு அது கூடவே ஒட்டுதல் அப்படின்னா அந்த அந்த ஒரு அந்த தொடர்பில் இருக்கும். ஏன் அப்படின்னா அது கேதுவுடைய நட்சத்திரம். கேது வந்து எப்போவுமே வந்து ஒரு பூரணமான நல்ல பலனை மட்டுமே தருன்றது இல்லை. அதை எங்கே இருக்கோ அதை சுற்றி ஒரு தீ அதிர்வுகள் கூடயே இருக்கும். அதை அப்பப்போ அதை கலந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் கேதுவுடைய ஒரு நேச்சர். இப்படி தான் அந்த நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி மனப்போராட்டம்னு நான் சொன்னேன். மற்றபடிக்கு இந்த ஸ்டார் வந்து ஒரு பிரைட்டான ஸ்டார், ஒரு ஒளி பொருந்திய ஒளி தரக்கூடிய ஒரு பிரைட்டான ஸ்டார். பிறருக்காக வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு தான். பொதுவான தொகுப்புனா ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து லைஃப் ப்ரெடிக்ஷனை பற்றி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அதில் உள்ள ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ் என்னன்ற பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் இதை பற்றின ஒரு கிளாரிட்டி, லைஃப்பை பற்றின ஒரு கிளாரிட்டியை நான் கொடுக்குறேன். இது ஒரு பொதுவான கருத்து. ஒரு நட்சத்திரத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் வந்து 140 கோடி பேர்னு வச்சுங்க. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி பேர் நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 12 கோடி பேர் ஒரு ராசியில் வராங்கன்னா ஒரு ராசியிலே 3 நட்சத்திரம் வந்துடும். ஸோ 3 நட்சத்திரம் வர பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 4 கோடி பேரோ 5 கோடி பேர் போய் வச்சுக்கலாம். அப்படி வரும்போது இது 5 கோடி பேருக்கும் பொருந்தும் அப்படின்றது கிடையாது. பொதுவான கருத்து பொதுவான பலனில் பொருந்திடும், ஜென்ரலாக பொருந்தும். அதனால் 100% இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் இப்படி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதை தவிர அதர் ஸ்டார் காம்பினேஷன், அதர் பிளானட்டரி காம்பினேஷன் நிறைய இருக்குது. தெர் ஆர் சோ மெனி கால்குலேஷன்ஸ். அது எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தான் நம்ம ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். பட் பேசிக்காக அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய மனநிலை, குணநலன்கள், ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சியில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டதுனால ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய பர்த் சார்ட் எப்போவுமே நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துடைய வாழ்க்கை பலன் எப்படி இருக்குன்றதையும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கு. அதை போய் பாருங்கள். www.lifehoroscope.in சைட்டில் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.